அரௌண்ட் 345 அவுட்லெட் மற்றும் 11 கண்ட்ரியில் இருக்க மலபார் கோல்டன் ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாத கோல்டன் சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான 2-3 கோல்டன் சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட சேவிங் ஸ்கீம்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 2024 பெஸ்ட் கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸு, இது இல்லாமல் கசானா ஜுவல்லர்ஸோட, கல்யாண் ஜுவல்லர்ஸோட, அது இல்லாமல் டேனிஷ்கோட, அது இல்லாமல் சரவணா ஸ்டோர்ஸோடன்னு எல்லா வீடியோஸுமே இருக்குது. எல்லா வீடியோஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், வேணும் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ இங்கே குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட அம்பாசிடர் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி தான். ஸோ அவரோட ஃபோட்டோ தான் வந்து இந்த பேம்ப்ளெட்லேயுமே போட்டிருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 325 கடைகளுக்கும் மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 11 நாடுகளில் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயோ இல்லைனா ப்ரைவேட் செக்டார்லேயோ வந்து அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் வர மாதிரி இருக்க ஜாப்லேயோ இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாலுமே வந்து இவங்க நகையை வந்து எந்த ஒரு ஷோரூமில் வேணுமோ இந்தியாவில் எடுத்துக்கலாம். ஸோ அரௌண்ட் 325 கடைகளில் இருக்கிறதுனால வந்து நீங்கள் எங்கே வேணுமோ சீட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எங்கே வேணுமோ நீங்கள் வந்து ஜுவல்லு வந்து எடுத்துக்கலாம் சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இதே தான் தனிஷ் ஜுவல்லரிக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்க பேம்ப்ளெட்லேயே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தெளிவாக எல்லா டீட்டெயிலுமே இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மினிமம் 1000 ரூபாயும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 3 கோல்டன் சேவிங்ஸ் ஸ்கீமே போகணும்னா பார்க்கலாம். ஸோ இப்போ பேம்ப்ளெட்லேயே ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துட்டு கோல்டன் ப்ளூம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அமௌண்ட்டாக மட்டும் ஆட் ஆகிற ஸ்கீமு. இது வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் 1000 ரூபாயும் ஸ்டார்ட் பண்ணலாம். 11 மாதம் ஸ்கீமாக தான் இது இருக்கும். ஸோ நீங்கள் முதல் மாதம் ஒரு 5000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் 5000 ரூபா 11 மாதம் கட்டுவீங்க. மொத்தம் 55000 ரூபா 11 மாதம் முடிகிற அன்றைக்கி வரும். ஸோ 11வது மாதம் கட்டிட்டு நீங்கள் நகை எடுக்க போகிற அன்றைக்கி கடையில் என்ன ரேட்டோ, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 5030 ரூபாயா இருக்குது அப்படின்னா அந்த 5030 ரூபாயா ரேட்டு போட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டின 55000க்கு அவங்க வந்து நகை கொடுப்பாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் மட்டும் நீங்கள் கட்டுறது வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ ஃபைனலாக எடுக்க போகிற அன்றைக்கி கடையில் என்ன ரேட்டோ அன்றைக்கி 11வது மாதம் அந்த ரேட்டுக்கு 18% வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் இதில் பெனிஃபிட்டு. 18% வரைக்கும் வேஸ்டேஜ் உங்களுக்கு கிடையாது நீங்கள் எடுக்கிற நகைக்கு. அதுக்கு மேலே வரதுக்கு அன்றைக்கி கடையில் என்ன ஆஃபரோ என்ன விலையோ அதுக்கான ரேட்டு தான் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு மேலே உள்ள நகைக்கு சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் ஒரு 60,000க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா மிச்சம் இருக்க 5000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து கடையில் என்ன வேஸ்டேஜோ அதை போட்டு தான் நீங்கள் வந்து வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் ப்ளூம்னு சொல்கிற முதல் ஸ்கீமு. ஸோ ரெண்டாவது ஸ்கீம் இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் க்ளோ அப்படிங்கிறதா ரெண்டாவது ஸ்கீமு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து மினிமமாக 1000 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகிற ஸ்கீமு, 11 மாதம் ஸ்கீமு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுற ஃபேவரேட்டான ஸ்கீமு. ஸோ இப்போ நான் வந்து முதல் மாதம் ஏப்ரல் மாதம் நான் ஒரு 5000 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு 4750 ரூபா அன்றைக்கி கடையோட ரேட்டு எனக்கு வந்து 1.053 கிராம் எடையை எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இது இதே போல் 11 மாதமும் நான் வந்து கட்டுற தங்கத்துக்கான எடையை வந்து எனக்கு எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 11.338 கிராம் நம்ம வந்து 11 மாதம் டோட்டலாக கட்டினதில் வந்திருக்கு. ஸோ மந்த்லி நான் கட்டுற அன்றைக்கி சேர்ந்த எடையோட டோட்டல் குவான்டிட்டி தான் பார்த்திங்கன்னா வந்து 11.338. ஸோ நமக்கு வந்து இந்த 11.338க்கு மட்டும் பார்த்திங்கன்னா 14% வரைக்கும் எந்த ஒரு வேஸ்டேஜும் அவங்க வந்து போட மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் எடுக்கிறது வந்து ஒரு 14 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா 11.338 போக மிச்சம் இருக்கிற எடைக்கு வந்து அன்றைக்கி கடையில் என்ன சேதாரம் போடுவாங்களோ அந்த சேதாரத்துக்கு போட்டு நமக்கு வந்து மிச்ச நகைக்கு வரும். ஸோ இதில் இந்த டேரிஃபுக்குள்ளாரது வரது பார்த்திங்கன்னா இந்த 11.338 நான் கட்டின அமௌண்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 14% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது. ஸோ இது நார்மலாக உள்ள சேவிங் ஸ்கீம் தான். இது நிறைய பேர் ஃபேவரட்டான சேவிங் ஸ்கீமு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து கோல்டன் பிளிஸ்ங்கிற சேவிங் ஸ்கீமு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி உள்ள சேவிங் ஸ்கீம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு பெஸ்ட்டான சேவிங் ஸ்கீம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவும் பார்த்திங்கன்னா 11 மாதம் சேவிங் ஸ்கீம் தான். இது அட்வான்ஸாகவே 100% வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து 1 இயர் கழிச்சு தான் நகை தேவை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இப்போயே போய் நான் ஒரு 10,000 20,000 அமௌண்ட்டை கட்டுறேன் அப்படின்னா நான் கட்டுற அமௌண்ட்டுக்கான நகை எவ்வளவோ அதை வந்து அன்னைக்கு ரேட்டுக்கே எனக்கு புக் பண்ணி வச்சுருவாங்க. நான் என்ன பண்ணணும் 330 நாள் கழிச்சு, அதாவது 1 இயர் கழிச்சு நான் போய் அந்த நகையை போய் வாங்குறப்போ எனக்கு 18% வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்து வச்ச நகையோட வெயிட்டுக்கு அப்படியே நமக்கு வந்து நகையாக கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீட்டு முடிஞ்சு 15 நாளுக்குள்ளார வந்து இந்த நகையை நம்ம வந்து எடுத்துடணும். ஸோ எடுக்கிறதுல இப்போ நான் பார்த்திங்கன்னா நான் கட்டின அமௌண்ட்டுக்கு ஒரு 10 கிராம் வந்திருக்கு, நான் 12 கிராமுக்கான நகையை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க 2 கிராமுக்கு அவங்க அன்னைக்கு கடையில் என்ன வேஸ்டேஜோ அதுக்கான அமௌண்ட் வந்து போட்டுருவாங்க. இப்போ ஜாயின் பண்ணுற அன்னைக்கு நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை வச்சு உங்களுக்கான நகை வந்து 1 இயர் கழிச்சு எவ்வளோ வருங்கிற எடையை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இன்கேஸ் நான் 1 லட்ச ரூபா கட்டுறேன் அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு அன்னைக்கு என்ன ரேட்டோ அதுக்கான எடையை போட்டு எனக்கு கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் அந்த எடைக்கு மட்டும் நான் வந்து 1 இயர் கழிச்சு வந்து நகை எடுத்துப்பேன். ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ அந்த நகைக்கு பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது. மிச்சம் வரது எல்லாத்துக்குமே வந்து வேஸ்டேஜில் வரும். இதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னொரு ஸ்கீம் ஒன்று காமிச்சிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமண நகை வாங்குவதற்கான திட்டம்னு போட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று காமிச்சிருந்தாங்க. இதில் வந்து இதுவுமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெட்டிங் அட்வான்ஸ் பிளான் தான். இப்போ மினிமமாக 15
நாள்லேருந்து 345 நாளுக்கான கால அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வருங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணுங்க வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5%லேருந்து 100% வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து பக்கத்தில் இருக்க ஷோரூமில் வந்து செக் பண்ணிங்க. ஏன்னா அந்த ஸ்கீமை பற்றி நான் ஃபுல்லாக வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்கல. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க 2 ஸ்கீம் தான் வந்து நிறைய பேர் கேட்டதுனால அது 2த்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிட்டோம். ஸோ இந்த பேம்ப்ளெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக தமிழில் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதிலலாம் வந்து பேம்ப்ளெட்டை படிக்கிறப்பே வந்து எந்த ஒரு புரிதலுமே இருக்காது, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதனால தான் நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க எந்த கட்டத்தில் வேணுமோ வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ ஹோப் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் 2024 பெஸ்ட் கோல்டன் சேவிங் ஸ்கீம்ஸு, அது இல்லாமல் பல ஜுவல்லர்ஸோட சேவிங் ஸ்கீம்ஸை பற்றி மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.